பக்தர்கள் அனைவருக்கும் இந்து அதிரடிப்படையின் வணக்கங்கள். நம்முடைய பாரத தேசத்தினுடைய இதயமாக இருக்கின்ற காஷ்மீரிலே பயங்கரவாதிகளின் துப்பாக்கிச் சூட்டிலே உயிர் நீத்த அத்துணை பேருக்கும் இந்து அதிரடிப்படை அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறது. பகல்காமிலே அப்பாவி இந்துக்கள், அப்பாவி பொதுமக்கள் சுற்றுலா செல்கின்ற நபர்களை குறிவைத்து பாகிஸ்தானிலே இருந்து செயல்படுகின்ற பயங்கரவாதிகள் அங்கே ஆண்களை ஒரு பிரிவாகவும் பெண்களை ஒரு பிரிவாகவும் பிரித்து துணியை அவுத்து நீ எந்த மதத்தை சார்ந்தவன் என்று பார்த்து சுட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே துப்பாக்கிச் சூட்டிலே வீரமரணம் அடைந்த சகோதரர்கள் இந்த சுற்றுலாவில் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக கோடை விடுமுறையை கொண்டாட வேண்டும் என்று சென்ற நபர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கிறது பயங்கரவாதம். இந்த பயங்கரவாதம் என்பது இந்து அதிரடிப்படை வன்மையாக கண்டிக்கிறது. ஏனென்றால் சமீபத்திலே வக்ஃபு திருத்த மசோதா கொண்டு வந்ததும் மேற்கு வங்காளத்திலே இந்துக்களினுடைய வீடுகளை எல்லாம் சூறையாடினார்கள் பயங்கரவாதிகள். இந்துக்களை அடித்து துன்புறுத்தினார்கள். அப்பொழுது நாடு முழுக்க இந்த வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எதிராக போராட்டமானது இஸ்லாமிய அமைப்புகள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற போது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண், முஸ்லிம் அமைப்பைச் சேர்ந்த பெண் ஒருவர் சொல்கிறார், காவல்துறையும் அரசாங்கமும் 1 மணி நேரம் அமைதி காத்தால் தமிழகத்திலே உள்ள சங்கிகளை பார்த்துக் கொள்வோம் என்று அறைகூவல் விடுக்கின்றார். அது மட்டுமல்ல, பங்களாதேஷிலே இந்தி இயக்கத்தை சேர்ந்த அமைச்சர் அவர் மீது வண்டியை தக்காளி காய்கறிகளை வீசி அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதே போல பங்களாதேஷிலே இந்தி இயக்க தலைவர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த 10 நாட்களுக்குள்ளாக திட்டமிட்டு பாகிஸ்தான் உளவு அமைப்புகள், தீவிரவாத அமைப்புகள், பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு உடனடியாக பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை தர வேண்டும். அந்த துப்பாக்கிச் சூட்டிலே ஒரு பெண்ணிடம் சொல்கிறார் அந்த பயங்கரவாதி, உங்கள் மோடியிடம் போய் சொல் என்று சொல்கிறான். என்றால் இந்த நாட்டை அவன் இந்துக்களை குறிவைத்து தாக்குதலை தொடுக்கிறார்கள். அதனால் இந்த மத்திய மாநில அரசுகள், இந்த அரசு நாடு முழுக்க உள்ள மாநில அரசுகள் விழிப்போடு இருக்க வேண்டிய காலம் இது. ஏனென்றால் இந்த வக்ஃபு திருத்த மசோதா என்பது முஸ்லிம் சமுதாயமே நல்ல திட்டம், நல்ல ஒரு சட்டம் என்று சொல்கிறார்கள். எதற்காக சொல்கிறேன்? இந்த வக்ஃபு திருத்த மசோதா என்பது கோபி செட்டிப்பாளையம் பக்கத்தில் எஸ்கனவிலைன்னு ஒரு ஊர் இருக்கு. நான் பிறந்த மண்.
அந்த மண்ணில் ஒரு டூமு, அதாவது ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு இடம் சின்ன வாய்க்காலுக்கு பக்கத்தில் அது நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு பஞ்சபிபி தர்கா நிர்வாக பாதுகாப்பு கமிட்டி என்கின்ற பேரிலே திடீர்னு ஒரு ரூமை கட்டி இப்போ சின்ன சின்ன பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க அதை என்ன சொல்றாங்கன்னா, இது வக்ஃப் போர்டுக்கு சொந்தம் அப்படிங்கிறாங்க. நெடுஞ்சாலைத்துறைக்கும் பொதுப்பணித்துறைக்கும் சொந்தமான இடத்த வக்ஃப்னு சொல்றாங்க. இது அரசாங்க இடம் அப்படின்னு நாங்கள் நீண்ட காலமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். அரசாங்க இடத்தையே வக்ஃப் சொத்துங்கண்ணா, இதையெல்லாம் தான் முறைப்படுத்த வேண்டும் என்று இந்த வக்ஃப் திருத்த மசோதா என்பது வந்திருக்குது. அது மட்டுமல்ல, இந்த கணபதிபாளையம் அரசுக்கு சொந்தமான இடத்த ஆக்கிரமிப்பு செய்தார்கள் என்றால் அங்கே இருக்கிற தென்னை மரங்களை எல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே நம்பர் போட்டாங்க. அப்பொழுது அது அரசுக்கு சொந்தம், இப்பவும் அரசுக்கு சொந்தம். ஆனால் ஒரு சில நபர்கள் அதை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. அதை போராட்டம் பண்ணதுக்கு என் மேலே ஒரு பொய் வழக்கு, அபாண்டமாக குற்றச்சாட்டில் என் மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இது எல்லாம் தான் வக்ஃப் திருத்த மசோதா என்பது முறைப்படுத்துவதற்காக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு நாடு முழுக்க போராட்டம். அப்போ இதுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளை தூண்டிவிட்டு பாரதத்தில் கலவரத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். இதை பாரத தேசத்தினுடைய ஒவ்வொரு இந்துக்களும் ஒவ்வொரு தேசபக்தர்களும் இந்திய இராணுவத்துக்கு துணை இருக்க வேண்டும். அது நீங்கள் எதை செய்தாலும் சரி பாரத தேசம் அந்த பாகிஸ்தானுக்கு பதிலடியை கொடுக்க வேண்டும். நம்முடைய நாடு புனிதமான நாடு, இது இந்துக்களினுடைய நாடு. இந்த நாட்டில் இந்துக்களை குறிவைத்து அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியதை வன்மையாக கண்டிக்கின்றோம். பாரத அரசு உடனடியாக பாகிஸ்தானுக்கு பதிலடி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.